நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட்ல சைட் போட்டு விற்கிறாங்க. சில இடங்கள் வந்து வேகமாக வித்துருது, சில இடம் போகவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த பிளான் போட்டாங்க இல்லைங்களா? அந்த பிளான் பண்ணும் பொழுதே எந்தெந்த பகுதியில் எது எதுக்கு ஒதுக்கணும்னு இருக்கு. எந்த பகுதியில் இருக்கிற மனையை பெருசாக இருக்கணும், எந்த பகுதியில் இருக்கிற மனை சின்னதாக இருக்கணும், அதே மாதிரி எந்த இடத்துல பிரதான வழி சாலை இருக்கணும், எந்த சின்ன சாலைகள் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. எந்தெந்த பகுதியில் வந்து பிளே கிரவுண்ட் இருக்குது, எந்தெந்த பகுதியில் வாட்டர் டேங்க் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த தோஷம் இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த மனையை சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் வாஸ்து, சூழல் வாஸ்து, இதை அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வாஸ்து பிளானை போட்டு வச்சுன்னா அந்த அங்கே இருக்க வேண்டிய இடமும் சீக்கிரமாக விற்று போயிடும். அதே மாதிரி அங்கே குடியிருக்கணும் ரொம்ப யோகமாக இருப்பாங்க. அந்த இடத்துல வாங்கினவங்க செல்வ செழிப்பாக இருந்து அடுத்தடுத்து நம்ம போடுற ப்ராஜெக்டாக தேடி வருவாங்க. இது ஒரு வீடு, ஒரு மனையை அமைக்கும் பொழுது வீட்டுக்கு எப்படி முக்கியமாக வாஸ்து பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த நகரின் வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மன்னர்கள் காலத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அரண்மனை வீடுகள் அந்த அந்த சாலைகள் எல்லாமே சரியாக அமைச்சிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம போடுறோம். பட் சின்னதாக பண்ணாலும் பெருசாக பண்ணாலும் அந்த இடத்தை முழுமையான யோகமான அமைப்பாக வச்சிருந்தோம் அப்படின்னா மனை விற்கிறவங்களுக்கும் யோகம், அந்த மனையை வாங்குறவங்களுக்கு யோகம், அந்த இடத்த குடியிருக்கும் நிறைய செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட மக்கள் வாழ்வாங்க. அது எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கணும். இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீக குறிப்புகளுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.